Good morning, students. Now we are going to see about the ninth standard science revision reduced syllabus. Now we are going to see about the lesson heat. Okay. Now let us see the lesson. Now let us see the introduction of this lesson. All substances in our surroundings are made up of molecules. நம்ம சரௌண்டிங்ஸ் இருக்கிற எல்லாமே இதெல்லாம் இருக்குது அப்படின்னா மாலிக்யூல்ஸ்லாம் இருக்குது. These molecules are generally at motion and possesses kinetic energy. இந்த மாலிகூல்ஸ்லாம் என்ன இருக்கும்னா ஜென்ரலாக மோஷனில் தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் இது என்ன அதை என்ன எனர்ஜி அதுக்கு இருக்கும்னா கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜி தமிழில் இயக்க ஆற்றல்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி அதை பொறுத்து அது இருக்குது. ஓகே. அட் த சேம் டைம் ஈச் மாலிக்யூல் எக்ஸர்ட்ஸ் அ ஃபோர்ஸ். ஒவ்வொரு மாலிக்யூல் என்ன பண்ணும்? ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். ஒரு மாலிக்யூலுக்கு இன்னொரு மாலிக்யூல் இடையில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை வந்து வெளிப்படுத்தும். அந்த அதர் மாலிக்யூல்ஸ் at the same time each molecule exerts a force of attraction on other molecules and so they possesses potential energy. The sum of kinetic energy and potential energy is called the internal energy of the molecule. அப்போ kinetic energyயும் potential energyயும் நம்ம சம் பண்ணும்பொழுது நமக்கு internal energy அப்படிங்கிற ஒரு அந்த மாலிகுலோட internal energy கிடைக்கும். ஸோ the internal energy when flows out, internal energy வெளியே வந்தது அப்படின்னா அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஹீட் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. அதான் என்னன்னு சொல்கிறாங்க? ஹீட் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. திஸ் இன்டர்னல் எனர்ஜி when flows out is called heat energy. This energy is more in hot substance and less in cold substance. அந்த எனர்ஜி ஹாட் சப்ஸ்டன்ஸில் அதிகமாகவும் கோல்ட் சப்ஸ்டன்ஸில் கம்மியாகவும் இருக்கும். அண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் த ஹாட் சப்ஸ்டன்ஸ் டு கோல்ட் சப்ஸ்டன்சஸ். இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்னா ஹாட் சப்ஸ்டன்ஸ்லேருந்து அந்த இன்டர்னல் எனர்ஜி எங்கே ஃப்ளோ ஆகும் அப்படின்னா கோல்டு சப்ஸ்டன்ஸுக்கு ஃப்ளோ ஆகும். இன் திஸ் லெசன் யூ வில் ஸ்டடி அபவுட் ஹவு ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டேக் பிளேஸ். அதாவது எப்படி வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்சோ வில் ஸ்டடி அபவுட் த எஃபெக்ட் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி, சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அண்ட் லேட்டன் ஹீட். இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நம்ம ரெடியூஸ் சிலபஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஃபெக்ட் ஆஃப் ஹீட் பார்க்க போகிறோம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் பார்க்க போகிறோம், தென் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுதான் அந்த நம்ம ரெடியூஸ்டு சிலபஸில் கொடுத்துருக்கிற அந்த டாபிக்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் we are going to see about what is effect of heat. When substance is heated, the following things can happen. ஒரு சப்ஸ்டன்ஸை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஒன்று எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்பேன்ஷன். When heat is added to a substance, the molecules gain energy. ஒரு சப்ஸ்டன்ஸில் வந்து ஹீட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாலிகூல்ஸ் என்ன ஆகும்? எனர்ஜியை கெயின் பண்ணி அண்ட் வைப்ரேட் ஆகும் அண்ட் ஃபோர்ஸ் டு அதர் மாலிக்யூல்ஸ் அபார்ட். ஓகே, அப்போ ஒரு மாலிக்யூல் ஒரு இடத்துல நம்ம ஹீட் பண்ணுறோம், எல்லா இடத்துலையும் ஹீட் எல்லா ஆப்ஜெக்ட் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ண முடியாது, ஒரே சமயத்தில் ஹீட் பண்ண முடியாது. அப்போ ஃபஸ்ட் டைம் நான் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹீட் பண்ணுற மாலிக்யூல் என்ன ஆகும்? வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். வைப்ரேட் ஆகி ஒரு ஃபோர்ஸை வந்து இன்னொரு மாலிக்யூலுக்கு என்ன பண்ணும்? கொடுக்கும். ஓகேவா? வைப்ரேட் அண்ட் ஃபோர்ஸ் அதர் மாலிக்யூல்ஸ் அப்பார்ட். As a result, the expansion takes place. You would have seen some space being left in railway tracks. ரயில்வே ட்ராக்ஸில் வந்து ஒரு சின்ன இந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு கேப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அந்த கேப்ஸ் அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் டூரிங் சம்மர் டைமில் மோர் ஹீட் காசஸ் எக்ஸ்பான்ஷன். அதிகமான ஹீட் வந்து வர்றதுனால இப்போ கூட நம்ம சம்மர்னால என்ன இருக்குது? ஹீட் ஜாஸ்தியாக இருக்குது. இதனால் அங்கே இருக்கிற மாலிக்யூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பேன்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி எக்ஸ்பேன்ஷன் நடந்தால் நம்ம பெண்ட் இல்லாமல், அதாவது இந்த கேப் இல்லாமல் நம்ம விட்டோம் கரெக்டாக ஆட் பண்ணோன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகி பெண்டிங் ஃபார்ம் ஆகும். சரியா? பெண்ட் ஆகும். ஸோ அந்த பெண்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணணும். இதனால் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேப்ஸ் வந்து விடுறாங்க. ஓகே, it is because during summer time more heat causes expansion in tracks. Expansion is greater for liquids than solids and it is maximum in gases. Okay, இப்போ வந்து when compared to the solid, expansion is more for liquids, and when compared to solids and liquids, the expansion is more for gases. அப்போது கேஸ்க்கு வந்து அதிகமான எக்ஸ்பேன்ஷன் இருக்கும், லிக்விட்க்கு வந்து அதை விட கொஞ்சம் கம்மியான எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். தென் சாலிட்க்கு அந்த கேஸையும் லிக்விடையும் கம்பேர் பண்ணும்போது கம்மியான எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் த கேஸஸ் லிக்விட் gases and solids. Okay,
Now next effect is change in state. அந்த சேஞ்ச் என்ன ஆகும், அந்த ஸ்டேட் வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸ்டேட்னா என்னென்னா ஃபிசிக்கல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் அப்படிங்கிற ஸ்டேட் வந்து என்ன ஆகும், நம்ம ஹீட் பண்ண ஹீட் அதிகப்படுத்தவும் குறையவும் என்ன ஆகும்னா அந்த ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, when you heat ice cubes they become water and further heating changes into vapor. So the solid becomes liquid and liquid becomes gas when heat is added. Heat add பண்ணும்போது solid liquidஆக மாறுது, liquidலேருந்து கேஸாக மாறுது. The reverse takes place when the heat is removed. அப்போ அதிலேருந்து நம்ம ஹீட்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா கேஸ் லிக்விடாக மாறும், லிக்விட் சாலிடாக மாறும். அப்போது சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வந்து என்ன ஆகுது, நடக்குது. Third one is change in temperature. When the heat energy is added to a substance, the kinetic energy of its particles increases. So the particles move at higher speed. This causes rise in temperature. When the substance is cool, that is when heat is removed. So the molecules lost heat and its temperature falls. Okay, அப்போ when heat energy is added to a substance, அந்த சப்ஸ்டன்ஸில் ஹீட் எனர்ஜி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா the kinetic energy of its particle increases. அந்த பார்ட்டிகல்ஸோட kinetic energy என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ the particles move at higher speed. அதிகமான ஸ்பீடில் வைப்ரேட் ஆகும். அது ஸ்பீடில் வந்து என்ன ஆகும், ஹையர் ஸ்பீடில் வைப்ரேட் ஆகும். ஸோ திஸ் காசன் ரைஸ் இன் டெம்பரேச்சர். இதனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ when the substance is cooled, அது கூல் பண்ணும்போது that is when the heat is removed, the molecules lost heat, the temperature falls. அப்போ change in temperature நடக்கும். Then fourth effect is chemical changes. Since the heat is in the form of energy, it plays a major role in chemical changes. Chemical changesல இந்த ஹீட்டுங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த chemical changes நடக்கணும், சீக்கிரமாக நடக்கணும்னா heat will be given. Okay, in some cases the chemical reactions need heat to begin and also heat determines the speed at which the reactions occur. அப்போ ஹீட் வந்து இருந்துச்சு, அந்த ரியாக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிற சில ரியாக்ஷனில் நம்ம பார்த்துருக்கோம். Okay, when we cook food, we light the wood and it catches fire and food particles become soft of the heat energy. So these are all the chemical changes takes place due to heat. அப்போ வுட்டை நம்ம எரிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஃபயரை கேட்ச் பண்ணி அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சாலிட் வந்து என்னவா மாறும், கார்பனாக வந்து மாற ஆரம்பிக்கும். அது ஒரு கெமிக்கல் சேஞ்ச். அதுலேருந்து வர ஹீட்னால நம்ம ஃபுட் வந்து என்ன ஆகும், குக் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் சேஞ்ச். ஓகேவா, these are all the chemical changes takes place due to heat. ஓகே, அப்போ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஹீட் எதெல்லாம் பேஸ் பண்ணி எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எதெல்லாம் பேஸ் பண்ணி எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் அண்ட் சேஞ்ச் இன் ஸ்டேட் அண்ட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ். இந்த மாதிரியான ஃபோர் எஃபெக்ட்ஸ் வந்து ஹீட் கொடுக்கறதுனால நடக்கும். ஓகேவா, தென் transfer of heat. எப்படி வந்து heat transfer ஆகும்? Activity 1, take a glass of water and put some ice cubes in it. Observe it for some time. What happens? The ice cubes melt and disappear. Why did it happen? It is because the heat energy in the water is transferred to the ice. அதாவது ஹீட் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா ஐஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஹீட் எனர்ஜி ஐஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால அந்த ஐஸ் வந்து என்ன ஆகும், மெல்ட் ஆகி நம்மளோட ரூம் டெம்பரேச்சருக்கு அது வந்துடும். ஓகே, அப்போது ஹீட் டஸ் நாட் ஸ்டே வேர் வி புட் இட். எங்கே நம்ம ஹீட்டை நம்ம வச்சாலும் என்ன பண்ணாது, அது ஒரு இடத்துல ஸ்டே பண்ணாது. ஹாட் திங்ஸ் கெட் கோல்டர் அண்ட் கோல்ட் திங்ஸ் கெட் ஹாட்டர். ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அப்போ ஹாட் திங்ஸ் வந்து கோல்டு ஆகிறதுக்கும் கோல்டு திங்ஸ் வந்து ஹாட் ஆகிறதுக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக வேணும். ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் till their temperatures becomes equal. So heat transfer takes place when heat energy flows from an object with higher temperature to an object with lower temperature. So இப்போ டீ நம்ம வைக்கிறோம் அப்படின்னா என்ன சீக்கிரமாக ஹீட் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுது, ஆறி போயிடுது. வாட் இஸ் த ரீசன் அப்படின்னா அந்த டீயில் இருக்கிற ஹீட் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு என்ன ஆகுறது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. எது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா நம்ம என்விரான்மெண்ட்டோட டெம்பரேச்சரும் டீயோட டெம்பரேச்சரும் ஒன்றாகிற வரைக்கும் அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ஓகேவா, அப்போ ஐஸ் க்யூப்ஸ் மெல்ட் ஆகிறதும் அப்படி தான். அப்போ ஐஸ் க்யூப்ஸ் என்ன பண்ணும், ஐஸ் க்யூப்ஸ் வந்து ரொம்ப சில்லாக இருக்கும் when compared to the environment. அப்போ என்விரான்மெண்ட்டில் என்ன பண்ணும், அந்த ஹீட் அந்த ஐஸ் வந்து எடுத்துக்கும்.
எடுத்துகிட்டு அது என்ன பண்ணோம், மெல்ட் ஆகி நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வர முயற்சி பண்ணும். வந்துருச்சு அப்படின்னா என்விரான்மெண்ட்லேருந்து ஹீட் எடுக்கிறதுக்கு அது கம்மியாகிடும். ஸோ இந்த வார்மர் சரௌண்டிங், அதாவது வார்மர் சரௌண்டிங்கில் ஹீட் அந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆகிறதுக்கான ரீசன் இதுதான், பிகாஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, when the dog keeps out its tongue and breathes hard, and moisture of the tongue turns into water and it evaporates. Since the heat energy is needed to turn a liquid into gas, heat is removed from the dog's tongue. This helps to cool the body of the dog. ஓகேவா? அப்போது அந்த தண்ணி அந்த 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 நாக்கில் இருக்கிற அந்த தண்ணி இல்லை என்ன பண்ணும், எவாப்ரேட் ஆகிறதுனால அந்த என்ன பண்ணும், அந்த அதோட உடம்பு வந்து ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நாய் வந்து அந்த நாக்கை வெளியே தள்ளிட்டு இருக்கு. ஓகே, அதுதான் வந்து ரீசனாக சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் 3 ways. ஒன் இஸ் கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். வெப்ப கண்டக்ஷன் மீன்ஸ் வெப்ப கடத்தல், கன்வெக்ஷன் மீன்ஸ் வெப்ப சலனம், அண்ட் ரேடியேஷன் மீன்ஸ் வெப்ப கதிர்வீசல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் we are going to say about what is conduction. In solids the molecules are closely arranged. சாலிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மாலிகுல் அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ they cannot move freely. அது வந்து என்ன ஆகாது, ஃப்ரீயாக மூவ் ஆகாது. when one end of the solid is heated, ஒரு எண்டில் சாலிடை நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா molecules at that end can absorb heat energy and vibrate fast at their own positions. அதாவது ஒரு இடத்துல நம்ம ஹீட் பண்ணுறோம், ஒரு ராடை எடுத்துகிட்டு, ஒரு இரும்பு ராடு எடுத்துகிட்டு ஒரு பக்கமாக நீங்கள் ஹீட் பண்ணுறீங்கன்னா எந்த இடத்துல ஹீட் பண்ணுறீங்களோ அங்கே இருக்கிற பார்ட்டிக்கல் அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணி என்ன ஆகும், வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? vibrate heat energy and vibrate fast as their own positions. These molecules in turn collide with neighboring molecules and make them vibrate faster. So the energy is transferred. This process continues till the molecules receives the heat energy. Molecules receives the heat energy. அப்போ these molecules are collide with their neighboring molecules. அந்த molecules அந்த பக்கத்தில் இருக்கிற மாலிகுல்ஸோட கொலைட் ஆகி மோதி அண்ட் மேக் தெம் வைப்ரேட் ஃபாஸ்டர். அப்போ பக்கத்தில் இருக்கிறது என்ன பண்ணும், வைப்ரேட் ஆகிறதுனால பக்கத்தில் இருக்கிற பார்ட்டிகளோட மோதி அந்த பக்கத்தில் இருக்கிற பார்ட்டிகளும் என்ன பண்ணும், வைப்ரேட் ஆக வைக்கும். இப்படி தான் அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் வைப்ரேட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ ஒரு கரண்டி நீங்கள் அந்த ராடை ஒரு எண்டில் ஹீட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் ஹீட் அதனால தான் ஃபீல் பண்ணுவீங்க. அதர் எண்டில் வந்து ஹீட் ஃபீல் பண்ணுற ரீசன் அதுதான். These molecules in turn collide with neighboring molecules and make them vibrate faster, so energy is transferred. This process continues till the molecules receives heat energy. Okay, the definition of the conduction is the process of transfer of heat in solids from a region of higher temperature to a region of lower temperature without actual movement. Underline பண்ணிக்கோங்கப்பா, without actual movement of the molecule. ஆமாம், அந்த மூமெண்ட் மாலிகுலோட மூமெண்ட் வந்து இருக்காது. ஆனால் வந்து ஹையர் டெம்பரேச்சர் வந்து லோயர் டெம்பரேச்சருக்கு என்ன ஆகும், அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இட்ஸ் கால்டு கண்டக்ஷன். அப்போ இந்த கண்டக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தில் எது வந்து கீவேர்டு அப்படின்னா வித்தவுட் த ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் த மாலிகுல்ஸ். அப்போ கண்டக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் அழகாக கொடுத்துருக்காங்க. கண்டக்ஷன், மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். Liquids and gases also conduct heat but very slowly. The conduction is a slow process and heat is conducted if the area of the object is large. Heat is conducted if the area of the object is large. Conduction takes place when there is temperature difference between the object. அப்போ இந்த கண்டக்ஷன் ப்ராசஸ் எங்கே நடக்கும்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில் வேரியேஷன் இன் டெம்பரேச்சர் இருந்தால் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் வந்து இந்த கண்டக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிறத கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. தென் கண்டக்ஷன் இன் டெய்லி லைஃப். மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். ஸோ த அலுமினியம் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் யுட்டென்ஷியல்ஸ் டு குக் ஃபுட் குவிக்லி. ஓகே, அப்போ மெட்டல்ஸ் வந்து குட் கண்டக்டர். ஸோ அதனால தான் நம்ம யுட்டென்ஷியல்ஸ், இப்போ நம்ம சமையல் பாத்திரங்கள் எல்லாமே அலுமினியத்தில் யூஸ் பண்ணுறோம். மெர்க்குரி இஸ் யூஸ்ட் இன் தெர்மோமீட்டர் பிகாஸ் இட் இஸ் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். மெர்க்குரி வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அப்படிங்கிறதால. we wear woolen clothes in winter to keep ourselves warm. Ourselves warm, which is air is a warm which is a bad. அந்த ஏருங்கிற வார்த்தை வந்து வராதுப்பா. ஏர் கமா அப்படிங்கிற அந்த ஏரும் கமா வந்து என்ன பண்ணிக்க நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க, அது வராது. ourselves warm which is a bad conductor does not allow body to heat to escape. ஓகேவா? ourselves warm
ஓகேவா? அதை அந்த ஏர் கமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. புக்கை எடுத்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. தென் ஆக்டிவிட்டி, take a metal rods of copper, aluminum, brass and iron. Fix a matchstick at one end of the each rod using little melted wax. When the temperature of the far ends reach the melting point of wax, the melting matches drops off. It is observed that the matchstick on the copper rod would fall first. Fall first, and showing copper is the best conductor, followed by the aluminum, brass and iron. Again I'm reading. Take a metal rods of copper, aluminum, brass and iron. Fix a matchstick at one end of the each rod. எல்லா ராடுக்கும் இடையில என்ன பண்ணுவோம், காப்பர் ராடுக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும், மேட்ச்ஸ்டிக் எடுத்துக்கணும். அண்ட் அலுமினியம் ராடுக்கு பக்கத்தில் அண்ட் பிராஸ் ராடுக்கு அண்ட் அயன் ராடுக்கு பக்கத்துலேயும் மேட்ச்ஸ்டிக்ஸ் எடுத்துக்கணும். ஈச் ராட் யூஸிங் அ லிட்டில் மெல்டட் வேக்ஸ். அந்த எல்லா ராட்லையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மெல்டட் வேக்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. when the temperature of the far ends of the far ends reach the melting point of wax, so it matches the drop off. அதாவது நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க, ஒரு எண்டில் வந்து ஹீட் பண்ணுறீங்க, இன்னொரு எண்டில் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மெல்டிங் வேக்ஸ் வந்து வச்சுடுறீங்க. ஓகேவா? அப்போ நம்ம அந்த ராடை வந்து 4 ராடையும் அட் அ டைமில் நீங்கள் ஹீட் பண்ணும்போது எந்த மெல்டட் வேக்ஸ் வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணுறாங்க, அதோட ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஓகே, இந்த டெம்பரேச்சர் ஆஃப் த ஃபார் ends reach the melting point of wax and matches drop off. It observed that the matchstick on the copper rod would fall first. அப்போ மேட்ச்ஸ்டிக் இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா காப்பர் ராடில் ஃபஸ்ட்டு விழுகும். ஸோயிங் த காப்பர் த பெஸ்ட் கண்டக்டர் ஃபாலோட் பை, அதுக்கப்புறம் எது விழுகணும்னா அலுமினியம் விழுகும், அதுக்கடுத்து பிராஸ், அதுக்கடுத்து அயன் வந்து விழுகும். ஓகேவா? அப்போ குட் கண்டக்டர்னு பார்த்தீங்கன்னா காப்பர் கிரேட்டர் தென் அலுமினியம், கிரேட்டர் தென் பிராஸ், கிரேட்டர் தென் அயன். ஓகேவா? ஓகே. Next we are going to see about convection, that is வெப்பச்சலனம் சொல்லுவாங்க. Activity 3, drop a few crystals of potassium permanganate down in the bottom of the beaker containing water. When the beaker is heated just below the crystals by a small flame, purple streaksனா ஒரு லைன் மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கிறிஸ்டல்ஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா ஒரு பர்பிள் ஸ்டீக்ஸ் வந்து வெளியே வரும். சரியா? ஆஃப் வாட்டர் ரைஸ் அப்வர்ட்ஸ் அண்ட் fan outwards. Okay, then in this activity water molecules at the bottom of the beaker receives heat energy and move upward and replace the molecules at the top. Same thing happens in air also. When air is heated, the molecules gain heat energy, allowing them to move further apart. Warm air is being less dense than cold air will rise, so the cooler air moves down to replace the air that has risen. It heats up, rises, and it's again replaced by cooler air, creating the circular flow. அப்போ எப்போ வந்து மாலிகுல் வந்து ஹீட்டை வந்து கெயின் பண்ணுதோ அப்போ வந்து என்ன பண்ணும், அப்போ டென்சிட்டி கம்மியாகிறதுனா அப்போர்ட்ஸ் மேலே போயிடும். எது வந்து கூலாக இருக்கோ அதுக்கு மறுபடியும் என்ன பண்ணணும், கீழே வந்துடும். அப்போது அந்த சர்க்குலர் ஃப்ளோ வந்து அந்த ஏருக்கு வந்து இருக்க செய்யும். ஓகே, இருக்க தான் செய்யும். கோல்ட் ஏர் வந்து கீழே வந்துடும் அண்ட் ஹாட் ஏர் வந்து என்ன பண்ணும், மேலே ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? தென் convection is the flow of heat through the fluid places of higher temperature to a places of low temperature of the movement of the fluid itself. Okay, convection is the flow of heat through the fluid from the places of higher temperature to the places of the lower temperature by movement of the fluid itself. அந்த ஃப்ளூயிட்னா இங்கே வந்து கேஸையும் சொல்லுவாங்க, லிக்விடையும் சொல்லுவாங்க. ஓகே, கேஸையும் சொல்லுவாங்க, லிக்விடையும் சொல்லுவாங்க. அப்போ ஏருங்கிறதும் ஒரு ஃப்ளூயிட் தான். அப்போது ஹையர் டெம்பரேச்சர் லோயர் டெம்பரேச்சர் இருக்கும்பொழுது பை மூமெண்ட் ஆஃப் த ஃப்ளூயிட், அப்போ பை மூமெண்ட், அது வித்தவுட் மூமெண்ட் ஆஃப் த மாலிக்யூல்ஸ், இது வந்து பை மூமெண்ட் ஆஃப் த ஃப்ளூயிட் இட் செல்ஃப். அதனால இந்த கன்வெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. Then convection in our daily life, hot air balloons. Air molecules at the bottom of the air balloon gets heated by the sources of the rise. At the warm air rises cold air and pushed downward. அப்போ அந்த பலூனில் நம்ம அந்த வெப்பமான காற்று, அதாவது ஹீட்டான காற்றை நம்ம உள்ளே அனுப்பும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கீழே அந்த பலூனுக்கு அந்த நெருப்புக்கு பக்கத்தில்
அந்த ஃபயருக்கு பக்கத்தில் இருக்க அந்த காற்றெல்லாம் என்ன பண்ணும், மேலே போக ஆரம்பிக்கும். அப்போ அந்த மேலே இருக்கிற அந்த கூல் ஏர்லாம் அந்த ஃபயருக்கு பக்கத்தில் வரும். இப்போ மறுபடியும் இந்த மாதிரி அந்த ப்ராசஸிங் சேர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால தான் அந்த பலூன் வந்து என்ன பண்ணுது, மேலே வந்து பறக்குது. ஓகே, when the hot air is trapped inside the balloon it rises. அந்த ஹாட் ஏர் வந்து என்ன பண்ணும், அந்த பலூனுக்கு உள்ளே ட்ராப் ஆகி நிற்கிறதுனால தான் அந்த அந்த பலூன் வந்து மேலே பறக்குது. ஓகே, then breezes. During the daytime the air in contact with the land becomes hot and rises. டே டைமில் வந்து ஏர் வந்து எதில் இருக்கும், காண்டாக்ட் வித் த லேண்ட், லேண்டோட காண்டாக்ட் ஆகிருக்கும். அப்போ பிகம்ஸ் ஹாட் ஆகும் அண்ட் மேலே போயிடும். ஓகேவா. அது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரீசஸ். இட் இஸ் கால்டு சீ ப்ரீஸ். சீ ப்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த காற்று வந்து என்ன பண்ணும், அந்த ஷோருக்கு வரும். ஷோருக்கு வந்து மேலே போயிட்டு மறுபடியும் வரும். அதே மாதிரி டூரிங் த நைட் டைம் லேண்ட் ப்ரீஸ் நடக்கும். லேண்ட் ப்ரீஸ் அப்படிங்கிற பிக்சர் பார்த்துக்கோங்க. டூரிங் த நைட் டைம் த ஏர் above the sea warmer, so the warmer air over become the surface of the sea rises and cooler air above the land moves towards the sea. It is called land breeze. Okay, winds. Air flows from the area of higher pressure to a low area of low pressure. The warm air molecules over hot surface rise to create low pressure. So the cooler air with the high pressure flows towards the low pressure area. This causes wind flow. Okay, the chimney la உங்களுக்கு out of syllabus நினைக்கிறேன். Okay, next we are going to see about radiation. Radiation is the method of heat transfer that does not require particles to carry. Underline பண்ணிக்கோ, that is the heat transfer that does not require particles. That is the important keyword. இப்போ radiation என்ன தேவையில்லை, எந்த பார்ட்டிகளும் தேவையில்லை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு. that does not require particles to carry out the heat energy. In this method heat is transferred in the form of waves. அப்போ ஹீட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஃப்ரம் ஹாட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஆல் டைரக்ஷன். த ரேடியேஷன் கேன் அக்கர் ஈவன் இன் வேக்யூமில் கூட இந்த ரேடியேஷன் வந்து நடக்கும். தட் இஸ் த கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் நீட் அ மேட்டர் டு பி ப்ரெசென்ட். அப்போ அந்த கண்டக்ஷனும் கன்வெக்ஷன் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக என்ன வேணும், மேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். ரேடியேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் waves traveling at the speed of light. அப்போ ரேடியேஷன் எந்த ஸ்பீடில் போகும் அப்படின்னா லைட்டுக்கு ஈக்குவலான ஸ்பீடில் வந்து போகும். ஓகே, that's the radiation of the flow of heat from one place to another place by means of electromagnetic waves. That is called radiation. The transfer of heat energy from the sun reaches as a form of radiation. So the radiation is emitted by all bodies above 0 Kelvin. அப்போது அந்த ரேடியேஷன் நடக்கணும் அப்படின்னா எல்லா பாடிஸ் எப்படி இருக்கணும்னா 0 கெல்வினுக்கு மேலே இருந்தால் தான் அந்த ரேடியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். சம் ஆப்ஜெக்ட்ஸ் அப்சார்ப்ஸ் ரேடியேஷன், சம் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் ரெஃப்ளெக்ட் them. சரியா. while firing a wood we can observe all the three. important. வுட்டை வந்து ஃபயர் பண்ணும்பொழுது 3 ways of heat transfer நடக்கும். It is one end of the wood will be transferred to the other end, that is conduction. The air near the wood will become warm and replace the air above. This is convection. Our hands will be warm because the heat reaches us in the form of radiation. சரியா. அந்த நம்ம அந்த மரக்கட்டைக்கு பக்கத்தில் எரிஞ்சிட்டு இருக்கிற மரக்கட்டைக்கு பக்கத்தில் நம்ம கையை கொண்டு போகும்போது நம்ம ஹீட்டை ஃபீல் பண்ணுறோம். திஸ் இஸ் ஹீட் radiation form of heat transfer. Okay, radiation in daily life, when white or light colored clothes are good reflectors of heat. They keep us cool during the summer. Base of cooking utensils is blackened because the black surface absorbs more heat from the surrounding. Okay, then surface of the airplane is highly polished because it helps to reflect most of the heat radiation from the sun. Now we are going to see about what is change of state. The process of changing a substance from one physical state to another at a definite temperature is known as the change of state. For example, water molecule or liquid state at a normal temperature when the water is heated to 100 degrees Celsius, it becomes steam, which gaseous state of matter. Reducing the temperature
of the steam. On reducing the temperature of the steam, it becomes water again. அந்த அதாவது ரெடியூஸ் பண்ணிங்க அந்த டெம்பரேச்சர் ஸ்டீமோட டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் நமக்கு வாட்டர் கிடச்சிடும். இஃப் யூ ரெடியூஸ் த டெம்பரேச்சர் ஃபர்தர் டு 0 degree Celsius, it becomes ice, which is a solid state of water. Ice on heating becomes water again. Thus the water changes its state when there is a change in temperature. So there are different such process in the change of state in matter. Figure 7.8 shows various process of change of state. Okay, இப்போ வந்து சாலிட் லிக்விட் கேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ சாலிட் வந்து லிக்விடாக மாறணும் அப்படின்னா மெல்ட்டிங்கிற ப்ராசஸ் நடக்கணும். லிக்விட் சாலிடாக மாறணும் அப்படின்னா ஃப்ரீசிங்கிற பாயிண்ட் நடக்கணும். தென் லிக்விட் கேஸாக மாறணும் அப்படின்னா எவாப்ரேஷன் நடக்கணும். கேஸ் லிக்விடாக மாற்றணும்னா கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடக்கணும். தென் லிக்விட் சாலிட் வந்து கேஸாக மாறணும் அப்படின்னா சப்ளிமேஷன் நடக்கணும். அண்ட் கேஸ் வந்து சாலிடாக மாறணும் அப்படின்னா டெபாசிஷன் ப்ராசஸ் வந்து நடக்கணும். தென் மெல்ட்டிங் அண்ட் ஃப்ரீசிங். மெல்ட்டிங்னா என்னென்னா ஹீட்டை வந்து எடுத்துக்கும், சரியா, கெயின் அப்சார்பிங் அப்படின்னு அர்த்தம், சரியா. ஃப்ரீசிங் அப்படின்னா ஹீட்டை வந்து லாஸ் பண்ணும், ஓகேவா. த ப்ராசஸ் இன் விச் த சாலிட் இஸ் கன்வெர்டட் இன்டு by absorbing heat is called the melting or fusion. The temperature at which the solid changes its state to liquid is called, எந்த டெம்பரேச்சரில் அந்த சாலிட் வந்து லிக்விடாக மாறுதோ அந்த பாயிண்ட் தான் என்ன பாயிண்ட் அப்படின்னா மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மெல்ட்டிங் பாயிண்ட் இந்த ரிவர்ஸ் ஆஃப் மெல்ட்டிங், அதாவது அந்த மெல்ட்டிங் வந்து ரிவர்ஸாக நடந்தது அப்படின்னா அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஃப்ரீசிங்னு சொல்கிறாங்க. த ப்ராசஸ் இன் விச் த லிக்விட் இஸ் கன்வெர்டட் டு சாலிட் பை ரிலீஸிங் ஹீட். அந்த ப்ராசஸ் அதில் எப்போ வந்து அந்த லிக்விட் வந்து சாலிடாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஹீட் ரிலீஸ் பண்ணதோ அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீசிங் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. த டெம்பரேச்சர் அட் விச் த லிக்விட் சேஞ்சஸ் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் சாலிட் இஸ் கால்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட். அண்ட் த கேஸ் ஆஃப் வாட்டர் மெல்ட்டிங் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் அக்கர் இன் பாய்லிங் இல்லை ஃப்ரீசிங் அக்கர் அட் 0 degree Celsius. Then boiling and condensation, the process in which the liquid is converted into vapor. அதாவது இந்த ப்ராசஸ், அந்த ஒரு ப்ராசஸில் லிக்விட் எப்போ வந்து வேப்பராக கன்வெர்ட் ஆகுதோ பை அப்சார்பிங் ஹீட்னால இட் இஸ் கால்ட் த பாய்லிங் ஆர் வேப்பரைசேஷன். த டெம்பரேச்சர் அட் விச் த லிக்விட் சேஞ்சஸ் இட்ஸ் ஸ்டேட், அந்த டெம்பரேச்சர் லிக்விட் வந்து எப்போது கேஸாக சேஞ்ச் ஆகுதோ அதுதான் என்னென்னா பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. The process in which the vapor is converted into solid by releasing heat energy is called a condensation. The temperature at which the vapor changes its state to liquid is called a condensation point. The boiling point as well as the condensation point of water is 100 degree Celsius. Sublimation, the dry ice. Some solids like dry ice, iodine, frozen carbon dioxide and naphthalene balls change directly from the solid to a gaseous state without becoming liquid. So the process in which the solid is converted into gaseous state is called sublimation. The various stages of conversion of state of matter by heat with a corresponding change in temperature is shown in figure. Various stages of conversion of state of matter by heat with the corresponding change in temperature shown in figure. இப்போ சாலிட் லிக்விட் கேஸ் அப்படிங்கிற 3 ஸ்டேட் இருக்குது. சாலிட் லிக்விடாக மாறணும்னா மெல்ட்டிங் பாயிண்ட், லிக்விட் சாலிடாக மாறணும்னா ஃப்ரீசிங் பாயிண்ட், லிக்விட் வந்து கேஸாக மாறணும் அப்படின்னா வேப்பரைசிங் பாயிண்ட், அண்ட் கேஸ் வந்து லிக்விடாக மாறணும் அப்படின்னா கண்டென்சிங் point. Okay, this is the way we have to find what are the types of ப்ராசஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மெல்ட்டிங் ப்ராசஸாக, ஃப்ரீசிங்கா, வேப்பரைசிங்கா அண்ட் கண்டென்சிங்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். Okay students, thank you so much for watching. In the last class we have seen in this class we have seen what is heat, what is the effect of heat, and what is transfer of heat and change of state. Okay, I'll give the question in the afternoon session. Thank you so much for watching.